வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தங்கம் ஃப்ளாட்டா இருக்கு. ஆக்சுவலி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் விழுந்திருந்தது. அதனால தங்கம் விழும்னு நான் நெனச்சேன். ஆனா தங்கம் விழல. 14,250 ரூ. 50 தான் விழுந்திருக்கு. 24 கேரட் கோல்டும் பெருசா விழல. ரூ. 55 தான் விழுந்திருக்கு. வெள்ளியில கூதலா நடக்குது. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டே பாருங்க ரூ. 2,49,000. பிரெண்ட் 94ங்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கு மேலே ஜாஸ்தி இது. உங்களுக்கு எப்போதும் நான் சொல்கிற மாதிரி ரூபா ப்ரெஷரில் வந்தால் கோல்டு கில்லி மாதிரி இருக்கும்னு. இன்னைக்கு கில்லி பெருசாக எகிரல. ஆனால் வந்து விழுந்த கில்லி, உலகத்தில் விழுந்த கில்லி இங்கே கீழே விழாமல் அப்படி மேலே இருக்குது, இறங்கி அடிக்கிற மாதிரி. அதனால் கோல்டு ஆபத் பாண்டவன். எப்போதுமே கையில் கோல்டை பத்திரமா வைங்க. இன்னொன்று மேட்ரை சொல்லிடுறேன். கார்மெண்ட்டுக்கு கோல்டே பிடிக்காது. அதனால் கோல்டு நம்ம பதுக்கி தான் வச்சுருக்கணும். வாங்குறத வித் பில் வாங்கி சர்டிஃபிகேட்டோடு வாங்கிடுங்க. இப்போ சட்டப்படி லீகல். வாங்கின கோல்டை கரெக்டாக பதுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். அமெரிக்காவில் 1940s நடந்ததை மறந்துடாதீங்க. நிஃப்டியில் 24,400 கிட்ட இறங்கிடுச்சு. க்ளோசிங் பெல்லில் 209 பாயிண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 198 காட்டினாங்க. நேற்று ஏறினது இன்றைக்கி இறங்கிடுச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் இறங்கி இருக்குது. நேற்று பேங்க் நிஃப்டியை வச்சு தான் மார்க்கெட் ஏற்றினாங்க. இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸும் மறுநடி வாங்கியிருக்கோம். நான் பார்த்தபோது ஆட்டோ இண்டெக்ஸ் மட்டும் மார்ஜினலாக பாசிட்டிவாக இருந்தது. இதெல்லாம் ஒரு சீக்ரெட்டாக பார்க்காதீங்க. எஃப்எம்சிஜியும் மெட்டலும் ஃப்ளாட்டாக இருந்தது. மெட்டலில் ஸ்டீல் ப்ரைஸஸ் பயங்கரமாக ஏறுதுங்கிறாங்க. நம்ம டாடா ஸ்டீலை என்றைக்கோ கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோம், புதையல் மாதிரி. அதனால் டாடா ஸ்டீலுக்கு நற்செய்தி. இன்றைக்கி பல இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் இருக்குது. இந்த செய்திகளை பார்ப்போம். முதல்ல டாடா குரூப்பில் ட்ரெண்ட் இன்றைக்கி அவங்களோட போர்ட் மீட்டிங்கை நடத்தினாங்க. 26% ப்ராஃபிட் கில்லி மாதிரி ஏறி 400 கோடி வந்தது. ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா புது எம்பரரால் க்ரியேட் பண்ண கட்ட கம்பெனி. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூடியோ லான்ச் பண்ணாங்க. அதனால் எம்பரர் குஷ்வா டிவிடெண்ட் 6 ரூபா கொடுத்தாரு. அதோட 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸ் கொடுத்துட்டாரு. இப்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபாய்க்கு நீங்கள் 2 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்க. இன்றைக்கி அது 20 ஷேராக இருக்கும். 8,000 ரூபா ஒரு ஷேர் வரைக்கும் போனது 4,500 ரூபாய்க்கிட்ட விழுந்துருச்சு. ஒரு ராஜா முகம்போ குஷ்வாங்கிற ஒரு டைலாக் அந்த காலத்தில் மிஸ்டர் இந்தியாவில் வரும். அதே மாதிரி எம்பரர் ஹாப்பி ஆகி 10 ஷேர் வச்சுக்கப்பா அப்படின்னு கையில் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன ஆகும்னா ஷேர் விலை கொஞ்சம் இறங்கும், திரும்பி ஏறி 4,000 ரூபாய்க்கு வந்துடும். ஆனால் இது வைர ஊசி. 50% கரெக்ட் ஆனாலும் வைர ஊசி. அதனால் ஆசை கூட இதை கன்சிடர் பண்ணாதீங்க. கன்சிடர் பண்ணால் மாட்டிப்பீங்க. அதனால் இதை புது எம்பரர் கை தட்டிட்டு ஹாப்பியாக விட்டுடுவோம். 2 ரிசல்ட்டு ஒழுங்காக வந்தது. ஒன்று ஹெச்சிஎல், இன்னொன்று டெக் மஹிந்திரா. ரெண்டுத்தையும் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. விப்ரோவை அடித்த மாதிரி இதை போட்டு ஹெச்சிஎல் அடின்னு அடித்தாங்க. ஹெச்சிஎல் ஒரே நாளில் 11% கோயிந்தோன்னு விழுந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 50 years ஆஃப் ஹெச்சிஎல்னு பல பேர் செலிப்ரேட்லாம் பண்ணாங்க. என்ன ஆனாலும் என்ன செலிப்ரேட் பண்ணாலும் இப்போது ஐடி இண்டஸ்ட்ரியில் ததுங்கின தோம் அப்படின்னு இருக்கும். பெரிய க்ரோத் இருக்காது. இந்தியாவுக்கு $400 பில்லியன் கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இதனால் வருது. இந்த ரிசர்வ்ஸு கம்மியாகாது பெருசாக. அப்படின்னா 400 300 ஆகாது. 400ங்கிறது 380லேருந்து 410 415 வரைக்கும் போகும். அதனால் இதை இப்போதைக்கு நம்ம தொடாமல் இருக்கிறது உச்சிதம்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய அட்வைஸு, இதில் நம்ம உஷாராக இருக்கணும். மார்க்கெட்டு பொத்துன்னு இதை அடித்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 1 2 1 2ன்னு பொறிக்கணும். ஏன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வேறு எதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரூபா விழும், இந்த கம்பெனிகள்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் இதனால் வேலை வாய்ப்புங்கிறது இந்தியாவில் பல பேர் அடிபடும். இதனால் இந்தியாவுக்கு ரூபா ப்ரெஷரில் வருமே தவிர பெருசாக பாதகம் இருக்காது. ஆட்கள் வேலையை கம்மி பண்ணுவாங்க. ஆனால் ஐடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும்
ஏஐக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்காக நம்ம பசங்களை வேலைக்கு வச்சுப்பாங்க. 6,00,000 பேருக்கு பதிலா 4,00,000 பேர் வேலையில் இருப்பாங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸு இத்தனை நாள் ஷாக் அப்சர்வராக இருந்தாங்க. கடைசியில் குழியில் இறங்கி ஏற்றி காரோட ஷாக் அப்சார்பர் போகிற மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டரோட பொறுமையும் போயிடுச்சு. ஷாக் அப்சார்பர் பீஸாக வந்துடுச்சு. அதனால நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம். அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டு வீக்காக இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டர் உஷாராக இருந்து கைண்டுக்கிறது பெட்டர். இதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன், யார்கிட்டையாவது 4 வருஷத்துக்கு மேலே ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கையில் 2,00,000 பணம் மேலே இருந்ததுன்னா திரும்பி பாண்டுக்கு மாற்றிடுங்க, உங்களுக்கு நல்லது. ஃபர்டிலைசர் அவுட்புட்டு இந்தியாவில் வரலாறு காணாத அளவில் 13 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 13 வருஷத்தில் முதல் வாட்டி கீழே விழுந்துருச்சு. இதோட இம்பேக்ட் என்ன? ஜூன் மாதத்தில் கரீஃப் கிராப்புங்கிறது வரும். இது இந்தியாவில் 2வது பெரிய சோயிங் சீசன். இந்த சோயிங் சீசனில் கரீஃப் கிராப்பு கோவிந்தாயிடும். கரீஃப் கிராப் கோவிந்தா ஆச்சுன்னா விலைவாசி ஏறும். இது எல்என்ஜி ஷார்ட்டேஜ்னால் வருது. எல்என்ஜி ஷார்ட்டேஜ் கத்தர்னால தான் சரி பண்ண முடியும். கத்தருக்கு போயிட்டு வந்த மினிஸ்டராலையும் ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்த முடியல. இன்றைக்கி போரை நிறுத்தினாலும் மே 15 முன்னாடி எல்என்ஜி வராது. ஜூனில் டெலிவரி பண்ண முடியாது. ஜூனில் மான்சூன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி யூஸு கிடையாது. ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டெல்லாம் ஃபர்டிலைசரை மாயமந்தமாக க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ப்ளூ டர்பன் கட்டினவனுக்கு அறிவில்லை. வெறும் பெட்ரோலுக்கு மட்டும் கச்சா எண்ணெய்க்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பண்ணீங்க, நாங்கள் மாலையை வாங்கி போட்டுக்கிட்டோம். ஃபர்டிலைசருக்கும் நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம்ல. சும்மா நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் மௌன பாபாவாக இருந்துட்டீங்க. இதை நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு நாங்கள் சொல்கிறோம். பாமாயிலோட சப்ளை டைட்டன் ஆகிடுச்சு. ஏன்னா மற்ற பொருளுக்கு டீசல் போகாததுனால பயோடீசல் எகிரிடுச்சு. பாமாயிலை வச்சு பயோடீசல் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு பாமாயில் கொடுக்கறது டைட்டாக ஆகிடுச்சு. இது நடக்கும்னு உங்களுக்கு பல தடவை சுற்றி காட்டினேன். அப்போ என்னை நம்பலை. ஆனால் இப்போ பாமாயில் விலை ஏறுதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. உங்கள் கார் இன்ஜினுக்கு ஆபத்து 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 அப்படின்னு ஒரு பெரிய சிக்னலை கவர்மெண்ட் சொல்லுது. எத்தனால் 100% பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஐடியா பண்ணுது. உங்கள் கார் இன்ஜின் அவ்வளோதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கிய செய்தி. ஐடிஎஃப்சி ஃப்ராடு கேஸு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. 2.5 கோடி ரூபாய்க்கு ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸுன்னு. இது பழைய கேஸ்லேயே இன்க்ளூடடா இல்லை இதில் புது கேஸாங்கிறது டீட்டெயில்ஸ் வரச்சதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அமௌண்ட் ரொம்ப சின்னது, கவலைப்பட வேண்டாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ராஃபிட்டு 69% ஏறிடுச்சு. ₹3.40 டிவிடெண்ட் இருக்கும். ஒரு காலத்தில் இதை கன்சிடர் பண்ண சொன்னோம். கன்சிடர் பண்ணவங்களுக்கு இன்டைரக்டாக ட்ரெண்டோட போனஸும் இதில் கிடைக்கும். டாடா ஸ்டீலு எம்எஸ்எம்எஸ் குரூப்போட ஃபார்ம் பண்ணி லோ கார்பன் டெக்னாலஜி ட்ரான்சிஷன் பண்ண போகிறாங்க. இந்த புது டெக்னாலஜினால் எமிஷனை 50% குறைப்போங்கிறாங்க. இது ஒரு பிக் ஜம்ப் டுவர்ட்ஸ் டீகார்பனைசேஷன். ஸ்டீல் விலையை ஜாஸ்தியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கடனை குறைச்சாங்கன்னா நல்லது. தங்கமயிலோட சேல்ஸு 76% குதிச்சிருக்கு. இது நார்மலாக எல்லாரும் அட்சய திருத்தை டிமாண்டுங்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பல ஷோரூம் சென்னையில் திறந்ததுனால அவங்க சேல்ஸ் டப்புன்னு ஏறிடுச்சு. டைட்டன் ஆப்பிளோட கம்பீட் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் வாட்ச் கிட்ட மார்க்கெட்டில் இறங்கிட்டாங்க. இது பேர் ப்ரீமியம் 0 ஹவர் லான்ச். ஏன்னா நார்மல் வாட்ச் போய் எல்லாருமே இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் வாட்ச் தான் கட்டுறாங்க. டைட்டன் அதில் இறங்கியிருக்காங்க. மார்ஜின் ஜாஸ்தி. டெக் மஹேந்திரா ₹34 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபோசிஸ் சிஇஓக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு டிரான்சிஷன் சிஇஓ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரேக்குக்கு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து
அப்படியே டிரான்சிட் பண்ணி வெளில கொண்டு போவாங்க. அமர் ராஜா 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இவி பேட்டரி பேக்கை 2027க்குள்ளே வெளில கொண்டு வராங்க. ஸ்டவ்கிராஃப்ட் என்ன நினைக்கிறான், அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. எலக்ட்ரிக் குக்கிங் டிமாண்டுக்கு என்ன பண்ணுறான்னா, சைனாக்காரன்ட்ட போகிறான், நீ உங்கள் ப்ரொடக்ஷன் தான் நான் வாங்கிக்கிறேங்கிறான். சைனா போர்ட்டில் ஏறுது, ஸ்டவ்கிராஃப்ட் பீஜன் ஸ்டிக்கர் ஒட்டுறான், இந்தியாவில் இறங்குது, இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறான். இதனால் நம்மளுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ட்ரேட் டெஃபிசிட்டு ஏறும். நெஸ்லே 27% ப்ராஃபிட் ஏறிடுச்சுங்கிறான். டிமாண்டு சூப்பராக இருந்தது, வால்யூம் க்ரோத்தும் ஹை எண்டில் சூப்பராக இருந்தது. அதனால் எங்களுக்கு நல்ல லாபம், 5 ரூபா டிவிடெண்ட்டு. இந்தியாவில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஷேர்ஸு, இதை நீங்கள் வெளிநாட்டிலேயே வாங்கிக்கலாம். நெஸ்லேயை வெளிநாட்டில் வாங்கினா உங்களுக்கு லாபம் பெட்டர். க்ரோ 122% எங்கள் ப்ராஃபிட் ஏறிடுச்சுங்கிறான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். டெரிவேட்டிவ் ட்ரேட் வால்யூம் ஏறி இருக்குது, உங்கள் காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபாரின் கம்பெனி போகுது, நீங்கள் கட்டுற ஃபீஸு க்ரோக்கு போகிறான். அதனால் இது மாதிரி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓலா ஷோலா இன்றைக்கி லாஸு இன்னும் ஏறிடுச்சு, ஸ்டாக் இன்னும் அடிப்பாதாளத்துக்கு போயிட்டுருக்குது. என்றைக்கு இதோட முடிஞ்சுதுன்னு தெரியாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ், அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.